ஸோ அப்படியே நீங்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அந்த ஸ்பேஸ் அப்படியே போகுது. ப்ராப்பர்ட்டி வந்து கூகுளில் கிடையாது. வெளில இருந்து பேச இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துகிட்டே இருக்கு. நார்மலாகவே இல்லைங்க. இது வந்து நீங்கள் ஃபார்முலா சில இடம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீனியராக வந்து பில்டிங்லேருந்து ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் அதை வந்து முதுகில் இப்படி வச்சுட்டு இப்படி உட்காந்துடலாம். ஸோ இந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னா இந்த அப்படியே அந்த பில்டிங் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி மேலே வந்தால் மட்டும்தான் ரூம்ஸ். அது ப்ரைவசியாக இருக்குது. இண்டோர் ஸ்விம்மிங் பூல் கேர்டாக இருக்குது. அப்படியே தண்ணி மாதிரி போயிட்டு இருக்கு. காமா இருக்குங்க. நம்ம ஊர்ல இருக்குன்னு இல்லாம இப்படி போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஷேப்பை யூஸ் பண்ணி லெவல்ஸை யூஸ் பண்ணி அங்கேயும் ஒரு ஓப்பனிங் பாருங்க. அந்த கட்டே வித்தியாசமா இருக்கு. பாருங்க அப்படியே எனக்கு ஏதோ வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ வணக்கம், வந்தனம், நமஸ்காரம் கைஸ். நான் தான் உங்கள் ஆஷிஷ். என்னடா பின்னாடி சவுண்ட் கேட்டுட்டு இருக்கேன், சைட்டாக இருக்கே அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யாராம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஈசிஆரில் இருக்க அந்த ஒரு காம்பவுண்ட் ஒன்று பண்ணி இப்போ புதுசாக ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது மக்களே. அண்ட் அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு ஏர்பிஎன்பியில் ஒரு ப்ராப்பர்ட்டி புக் பண்ணியிருக்கோம். தரமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. உள்ள ஃபுல்லாக டிசைன்டு ஜாலி வாலு லெவல்ஸ்ன்னு சொல்லி உள்ளே இண்டோர் ஸ்விம்மிங் பூல்னு வச்சு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அந்த பில்டிங்கோட ஃபுல் டூர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. லெட்ஸ் கோ மக்களே. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா இது வந்து ரோட் நம்பர் 12 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரோட் நம்பர் 12ல் இங்கே தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து கூகுளில் தேடி பார்த்தேன். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கூகுளில் கிடையாது, பட் ஏர்பிஎன்பியில் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து லிங்க் கொடுக்குறேன். ஆக்சுவலாக வந்து இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,000 தான். 2 to 3 பேர் தங்கலாம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட் சைடில் வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. பக்கத்தில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது குட்டியாக. அதனால உங்களுக்கு பின்னாடி சைட் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அங்கே ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு ஒரு புது ப்ராப்பர்ட்டியில். பட் இங்கே வந்து தரமாக ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வெளில பார்த்தீங்கனாலே இந்த ஜாலி ஒர்க்கு அது இதுன்னு இருக்கும். அண்ட் உள்ள ஒரு தனி ஒரு ப்ரைவேட்டான ஒரு ஏரியா இருக்குது. அந்த 3 பேர் 2 பேர் வந்து தங்கினாலும் சரி 3 பேர் தங்கினாலும் சரி அந்த ப்ரைவேட் ஏரியா வந்து பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்க. ஸோ அப்படியே நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ப்ரைவேட்டான ஒரு லான் ஏரியா மக்களே. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ரூம் புக் பண்ணுறீங்கன்னா 7,000 rupees வரும் ஏர்பிஎன்பியில். அந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபுல் ஏரியா உங்களுக்கு தான். ஸோ இந்த மாதிரி ஒரு என்டையர் ப்ராப்பர்ட்டி. பட் உங்களால் நிறைய பேர் தங்க முடியாதுங்க. 2 to 3 members தான் தங்க முடியும். பட் அல்ட்டியாக இருக்குங்க. நீங்கள் வெளியில் ஃபசாடை பாருங்களேன். ஸோ அதுவே வந்து தனியாக அப்படியே அந்த ஒரு பில்டிங் ஷேப்பு அப்படியே மேலேருந்து கண்டினியூ ஆகி கீழே வந்து ஸோ இது வந்து ஒரு என்ட்ரி. ஸோ இது வந்து பேக் என்ட்ரி. ஃப்ரண்ட் என்ட்ரி வந்து அங்கே இருக்குது. நைட்டில் வந்து அந்த லைட்டிங்லாம் போட்டுரும். அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். லான்லேயும் சரி இண்டோர்லேயும் சரி கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் சரி மேலே ஏறணும்னு சரி அந்த லைட்டிங்கோட சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு ஆம்பியன்ஸும் தரமாக பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த உடனே இந்த க்ரீனரி தான். அந்த லான் ஏரியா ஃபுல்லாகவே இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ப்ரைவசியாக வந்து தங்கணும். இங்கே நான் வந்து அப்படியே அகாமடேட் பண்ணிவிட்டு நான் ஃபேமிலியோட உட்காந்து நான் சில் பண்ணுறேன் அது இதுனா கூட சூப்பராக இங்கே தங்கிடலாம். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள். இங்கே உட்காந்து நீங்கள் ஒரு பிக்னிக் ஆம்பியன்ஸ் மாதிரி எதாவது ஒன்று வெறிச்சிட்டு இங்கே உட்காந்துட்டு அழகாக வெளியில் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி சில் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும் ஸ்பாட்டு. இதுதான் ஆக்சுவலாக உங்களுக்கு ஃப்ரண்ட் என்ட்ரி. ஸோ இதோட டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு ப்ரௌனு இந்த ஜாலி ஒர்க்கு. நம்ம வெளிலேருந்து பேச இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா சவுண்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் மக்களே உங்களுக்கு வந்து ஒரு க்ரீனரியான ஒரு என்ட்ரி தான் இருக்கும். இந்த டைல் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிரே டைல் இருக்குது. மேட்ச் ஆகிற மாதிரி இந்த பிளாக் டைல்ஸும் இருக்கும். அப்படியே அந்த க்ரீன் ஆம்பியன்ஸ்லேருந்து அந்த பிளாக் ஆம்பியன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இண்டோர் பிளான்ட்டு அதுவும் தரமாக இருக்குது. அண்ட் அப்படியே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இங்கே வுட்டு தாங்க. உள்ளே வந்தாச்சு. ஸோ அந்த வுடன் ஆம்பியன்ஸ்லேயே இந்த டோரு வந்து நல்லா ட்ரெடிஷ்னல் ஆம்பியன்ஸில் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அது சூப்பராக இருக்குது. அண்ட் உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள். இது வந்து ஒரு சின்ன ஒரு லிவிங் ஏரியா. நார்மலாகவே இல்லைங்க. இது வந்து நீங்கள் ஃபார்முலா சில இடம்லாம் பார்த்தீங்கன்னா இதான் லிவிங் ஏரியா தனியாக இருக்கும். பக்கத்தில் டைனிங்கு கிச்சன் அது இதுன்னு அப்பெல்லாம் கிடையாது. இது வந்து கெஸ்ட் ஹவுஸ் ஆம்பியன்ஸ்க்குனே பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள். உங்களுக்கு நார்மலான சோஃபா அது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லீனியராக வந்து பில்டிங்லேருந்தே ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சீட்டிங் ஏரியா வச்சிடுறாங்க. அண்ட் அதில் நீங்கள் இப்படி உட்காந்துட்டு அது ஆக்சுவலாக வந்து பில்டிங்காக இருக்குது. நேச்சுரலாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிரானைட்டாக எது ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கேற்ற வால் பின்னாடி நீங்கள் வாலில் சாஞ்சிக்கலாம். இந்த சின்ன தலைவாணி வச்சுருக்காங்க. நீங்கள் அதை வந்து முதுகில் இப்படி வச்சுட்டு இப்படி உட்காந்துடலாம். செம்மையாக இருக்குது ஆம்பியன்ஸு. அண்ட் நைட்டில் ஆக்சுவலாக வந்து மார்னிங்கில் வந்து ஃபுல்லாக நேச்சுரல் லைட் வந்து உள்ளே வருதுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாலி ஒர்க்லாம் உங்களுக்கு வந்து அவுட்டோர் இண்டோர் கொண்டு வந்துடுது. பட் ப்ரைவசியும் இருக்குது நம்மளுக்கு ஆப்வியஸாக. ஸோ இந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னா இந்த நான் ஃபஸ்ட்டு காமிச்சல அந்த அவுட்டோர் ஏரியாவுக்கு போயிடுவீங்க. ஸோ அந்த லிவிங் ஏரியா அப்புறம் இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இங்கே ஃபேன்லாம் இருக்குது. நீங்கள் அப்படியே போட்டுட்டு இது வழியாக நீங்கள் வெளில வரனா கூட வந்துக்கலாம். ஸோ இங்கே எதாவது சாப்பிட்றீங்க இங்கே எதாவது சில் பண்ணிட்டீங்கன்னா மதியான டைம் ஈவினிங் டைமில் தரமாக சில் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வேணுன்னா இங்கே வந்து 3 லாக் கொடுத்துருக்காங்க. 3 லாக்கில் போட்டுட்டு அங்கேயும் நீங்கள் லாக் போட்டு ப்ரைவசிங்கிற நேரத்தில் நீங்கள் ப்ரைவசியாக இங்கே வந்து உள்ளே வந்துடலாம். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள். ஸோ அப்படியே அந்த பில்டிங் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கேர்வ்டாக வந்து அந்த படிக்கட்டு அப்படியே மேலே போகுது. மேலே போயிட்டு இதுதான் மக்களே ரூமு. ஸோ நீங்கள் வந்து கீழேலாம் ரூம்ஸ் கிடையாது. மேலே வந்தால் மட்டும்தான் ரூம்ஸ். அது ப்ரைவசியாக இருக்குது. அல்ட்டியாக இருக்குது. பட் அதே நேரத்தில் உங்களுக்கு வெளியில் இருக்க நேச்சரையும் உள்ளே கொண்டு வரதுக்காக கிளாஸில் பண்ணாமல் ஷீட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மெட்டலில் அடித்து ஷீட்டு மாதிரி வச்சு ஃபுல்லாகவே ஷீட்டு தான். மேலே வந்து கவர்ட் ஷீட்டு. இங்கே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ அது லைட்டிங் வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பாருங்கள் அப்படியே எனக்கு ஏதோ வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக.
அண்ட் உள்ளே வந்து இண்டோர் பிளான்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு. இங்கே பாருங்கள் டபுள் சீலிங் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது செம்ம கிராண்ட் ஒரு ஃபீலிங் வருது, அல்ட்டியாக இருக்குது. அண்ட் இங்கேயும் ஒரு சீட்டிங் உங்களுக்கு வந்துடும். இங்கேயும் ஜாலி ஒர்க் இருக்குது. இந்த சைடில் ஒரு பால்கனி இருக்குது, பட் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா நிறைய பக்கத்தில் பில்டிங் வரனால ப்ரைவசிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுதான் மக்களே அல்டிமேட்டான ஸ்பாட்டு. ஸோ இண்டோர் ஸ்விம்மிங் பூல். பட் இது வந்து ஒரு ப்ராப்பரான குளோரினேட்டட் ஸ்விம்மிங் பூலான்னு எனக்கு தெரியல. பட் தண்ணி மட்டும் இந்த மாதிரி ஒரு சின்னதாக கட் பண்ணி அதை ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் உள்ளே நேற்று போய் குளித்தேன். ஸோ அதில் வந்து தண்ணி நல்லா தான் இருக்குது, சில்லுன்னு இருக்குது, நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. ஸோ இங்கேயே ஒரு ஃபேனும் கொடுத்துட்றாங்க. மேலே வந்து இந்த டெம்பரரி ரூஃபிங்கும் இருக்குது. ஸோ இது பாருங்கள், வித்தியாசமாக பாருங்கள். அப்படியே அந்த கேர்வை மெயின்டைன் பண்ணி அந்த பில்டிங்கோட ஷேப் வந்து கேர்டாக இருக்குது, அப்படியே தண்ணி மாதிரி போயிட்டுருக்கு. அந்த தண்ணியை மெயின்டைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு லைன் கட் பண்ணி அதுலேருந்து அப்படி பில்டிங்கை ரைஸ் பண்ணி அங்கே வந்து இந்த மாதிரி டெம்பரரி ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்து அதை நம்ம டிசைனாக உள்ளே அழகாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ உள்ளே நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே இந்த மாதிரி கிரே டோனு, ஒயிட்டு, ஜாலி ஒர்க்கு, அது இதுன்னு சொல்லி ஒரு விதமான ஒரு ஒயிட் அண்ட் மாடர்னிஸ்டிக் ஃபீல் லைட்டாக வருது. பட் அது மினிமலிசம் ஃபீல் வந்து சூப்பராக இருக்குது. பட் அதோட சேர்த்து இந்த மாதிரி கர்வ்ட் லைன்ஸு, டெம்பரரியான இந்த ஷீட்டு, டெம்பரரியான ரூஃபிங்கு, அதெல்லாம் வந்து நம்ம லைட் உள்ளே கொண்டு வரும்போது ஸோ பட்ஜெட் வைஸ்லேயும் நல்லா இருக்குது அவங்க கட்டினதில். பட் அதே நேரத்தில் ஏஸ்தட்டிக்கலாக தரமாக இருக்குங்க, காமாக இருக்குங்க. உங்களுக்கு காமாக ஏதோ ஒரு இடம் வேணும்னா இந்த இடத்துக்கு வரலாம். அது இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து பக்கிங்ஹாம் கேனல். ஸோ இது வந்து இந்த ஈசிஆரி ஓய மாதிரி ஒன்று பிரிக்கும் தெரியுமா, ஒரு சின்ன ஒரு கெனால், அந்த இடம் இது. ஸோ அதோட காம்பவுண்டில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த கெனால் கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் நிறைய இங்கே ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும், ஃபாரின் மாதிரி இருக்கும். பட் நம்ம ஊரில் அது க்ளீன் இல்லாமல் இப்படி போட்டு வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு வியூ வைஸில் நல்ல க்ரீனரியாக ஒரு கெனால் வியூவோட செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க, ஃபுல்லாக க்ரீனரி தான் என்னை சுற்றி, செம்ம அல்ட்டியாக இருக்குது. இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இண்டோர் பிளான்ஸ் வச்சு ஜாலி ஒர்க்கு, அதோடு சேர்த்து கிரே, டபுள் சீலிங்கு எல்லாமே வந்து கலந்து ஒரு விதமான அந்த ஷேப்பை யூஸ் பண்ணி, லெவல்ஸை யூஸ் பண்ணி, ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி, டெம்பரரி அந்த ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியல்ஸை வச்சு நேச்சுரல் லைட்டிங் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கு. மூஞ்சியில் பாருங்கள் வெயில் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு தரமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்குது மக்களே. அது வந்து செம்மையாக இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு லெவல் ஏறி போய் இதுக்குள்ளே ஸ்விம்மிங் பூலு செம்மையாக இருக்குது. நீங்கள் வந்து தனியாக வந்து ஒரு நேச்சரோட அழகாக சில் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் ஆம்பியன்ஸ் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்பாட்டுக்கு வரலாம், தரமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வாங்க, நான் உங்களுக்கு வந்து ரூம் டூர் உள்ளே போய் காமிக்கிறேன். ஸோ மக்களே அப்படியே உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ரூம் ஏரியா வந்துடும். அண்ட் இந்த ரூம் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பாருங்களேன். ஸோ அப்படியே வந்து இந்த கட் பண்ணி உங்கள் கண்ணாடி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ எல்லா இடத்துலையும் கட் பண்ணி கண்ணாடிஸ் இருக்குது. பட் இது ரூம் ஏரியானால உங்களுக்கு வந்து அதில் வந்து டிண்ட் அடிச்சிட்டாங்க. ஸோ அந்த பிளாக் டிண்ட் மாதிரி ஃபுல்லாக அடிச்சுட்டு அது பார்க்க நல்லா அப்படியே டிசைன் வைஸில் மொத்தமாக பாருங்களேன். ஸோ அப்படியே மொத்தமாக பார்க்கும்போது அந்த கட் பண்ணி அந்த ஃபெனஸ்டேஷன்ஸ், அந்த ஓப்பனிங்ஸ்லாம் அப்படியே லைட்டாக வெளியிலேருந்து அந்த ஒரு எக்ஸ்போஷரும் காட்டுது. பட் உள்ள ப்ரைவசிக்காக இங்கே அந்த ஒரு டிண்ட் மாதிரி அடிச்சிருக்காங்க. அதுவும் நல்லா ப்ளே ஆகுது, சூப்பராக இருக்குங்க. ஸோ அல்ட்டியாக பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு டபுள் பெட் இருக்குது, குவீன் சைஸு. ஸோ வந்து 2 பேர் படுத்துக்கலாம். அண்ட் அதுவும் நல்லா வந்து ஒரு வீட் ஆம்பியன்ஸ் மாதிரியே இருக்குது. அண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெட் வேணா கூட அவங்க அரேஞ்ச் பண்ணிடுவாங்க போல, ஏன்னா இங்கேயும் ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபேனு, ஸோ டேபிள் ஃபேன் இருக்குது. பட் சீலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சீலிங் தான். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளாட் ரூஃபாக இல்லை, இது வந்து இந்த ஸ்லோப்டாக தான் இருக்குது. ஸோ இப்படி மேலே பார்க்கும்போது அதுலேயும் வந்து 4 லைட்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபேன் இல்லாமல் ஏசி வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு வார்ட்ரோப் வச்சிருக்காங்க. இங்கே ஒரு மிரர் கொடுத்து அழகாக வார்ட்ரோப் இருக்குது. அண்ட் கிச்சன் ஏரியா இருக்குது. ஸோ கிச்சன் பேண்ட்ரி ஏரியா. அண்ட் இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டாய்லெட் ஏரியா மக்களே. நல்ல ஒரு டிசைனாக இருக்குது, பெருசாக இருக்குது ஆக்சுவலாக. உங்களுக்கு வந்து ஷவரும் இருக்குது. ஸோ ஷவர் ஏரியா பண்ணிக்கலாம், கீசர் இருக்குது. அங்கேயும் ஒரு ஓப்பனிங் பாருங்கள், அந்த கட்டே வித்தியாசமாக இருக்குது. அண்ட் இங்கெல்லாம் ப்ரைவசிக்காக கட் கொடுத்து அதுக்கப்புறம் அதில் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. ஸோ அது சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் மிரரு. ஸோ டாய்லெட் ஏரியாவும் அல்ட்டியாக இருக்குது. நல்ல கிரே டோனில் அந்த வார்ம் லைட்டோட WCயும் இருக்குது. எல்லாமே காம்பேக்டாக, நீட்டாக, க்ளீனாக, சூப்பராக இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு ஸ்டே மக்களே. ஒரு காம்பேக்டாக இந்த ரூம் வந்து ஒரு தனியான ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸாக நம்மளுக்கு கொடுத்துறாங்க. பட் அது இல்லாமல் உங்களுக்கு வெளியில் போனீங்கன்னா ஆக்சஸ் வந்து ஒரு ஃபுல் ப்ராப்பர்ட்டிக்கு இருக்குது மக்களே. அண்ட் இங்கே பாருங்களேன். ஸோ இந்த லைட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 லைட்டிங்ஸ். ஸோ வந்து உங்களுக்கு வந்து வார்ம் லைட் வருதா, ஒயிட்டு, அப்புறம் வந்து நியூட்ரல் ஒயிட்டு. ஸோ வந்து உங்களுக்கு வார்ம் வந்து அந்த கோசினஸ்க்காக கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் ஒயிட் வேணுன்னா மொத்தமாக ஒயிட்டாக மாற்றிட்டு கூட அங்கே உட்காந்துக்கலாம், ஒரு மாதிரி ஒர்க் ஆம்பியன்ஸ் கொடுக்குறதுக்கு. பட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டியூப் லைட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க கிச்சனில். ஸோ மொத்தமாக பார்க்கும்போது ஒரு செம்மையான ஒரு ஸ்பேஸ் தான், அல்ட்டியாக இருக்குது. வெளியில் ஸ்விம்மிங் பூல் பண்ணுறதா பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து மொத்தமாக கீழே ஆக்சஸ் பண்ணுறதா பண்ணிக்கலாம். ஸோ ஒரு விதமான ஒரு சூப்பரான ஒரு காம்பேக்டான இந்த ஒரு 7000 வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பட்ஜெட் தான், கொஞ்சம் இப்படி பெருசாக இருக்க மாதிரி தான் தோணும். பட் நீங்கள் ப்ரைவசியாக ஒரு தனியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் சில் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஹோல் ப்ராப்பர்ட்டி நான் புக் பண்ணுண்டா, தனியாக ஒரு ஸ்பாட்டில் வந்து நான் பார்க்கணும், அது கெனால் ஓரத்தில், சென்னையில் கெனால் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டே, அப்படியே ஒரு அமைதியான ஒரு ஸ்டே செம்மையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்பாட்டை புக் பண்ணலாம், சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் மக்கள் இந்த வீடியோ. இதுதான் வந்து இந்த வீடியோட ஒரு பயங்கரமான ஒரு டூராக இருந்தது. உங்களுக்கு சின்னதாக அழகாக காமிச்சிருப்பேன் பாருங்கள். அந்த படிக்கட் ஸ்பேஸ்லாம் ஆக்சுவலாக சொல்ல சூப்பராக இருக்குது. இந்த ஆம்பியன்ஸ் தான் ரொம்ப அல்ட்டியாக இருக்குது. உங்களுக்கு எல்லாமே அந்த ஓப்பனிங் டிசைன் தான் மக்களே.
அந்த ஓப்பனிங்கே கொடுத்து பட் ப்ரைவசியும் வேணும், அதுக்காக ஜாலி வால். அதே மாதிரி ஓப்பனிங்கே கொடுத்து ஒரு அந்த லைட்டு உள்ளே வருது, பட் அதுக்கான ப்ரைவசிக்காக இந்த வுட்டெல்லாம் வச்சு சூப்பராக பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது, அங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ ஒரு விதமான ஒரு டிசைன், நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டிசைனே கிடையாது. ஹாலு, கிச்சன், சோஃபா அப்படிலாம் கிடையாது. உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்படியே அந்த ஸ்பேஸ் அப்படியே போகுது, அப்படியே நம்மளை அப்படியே கூட்டு போயிட்டே இருக்குது. அதோட அப்படியே இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல், அந்த ஓரத்தில் ஒரு சின்ன ஒரு பெட்ரூமு, அந்த மாதிரி ஒரு அல்ட்டியான ஒரு ஸ்பேஸாக இருக்குது. ஸோ இதுதான் மக்கள் இந்த வீடியோ. இதுதான் அந்த வீட்டோட ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு டூராக இருந்தது. ஸோ நீங்களும் வரீங்கன்னா நான் இதோட லிங்க் கொடுக்குறேன், Airbnb லிங்க். நீங்களும் கூட புக் பண்ணிட்டு தனியாக வந்து ப்ரைவசியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஒரு விதமான ஒரு டிசைனில் அழகாக இந்த கெனால் ஓரத்தில் சூப்பராக நான் என்ஜாய் பண்ணணும். ஒரு காட் ஆம்பியன்ஸ் மத்தியில், அது சென்னையில் ஒரு காட் ஆம்பியன்ஸ் ஃபீலில் நான் தனியாக வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இது ஒரு தரமான ஸ்பாட் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். தேங்க்யூ.